சொத்து வாங்கும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை எப்படி கையாளலாம் என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு காலி இடம் விற்பனைக்கான அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் பதிவு முடிஞ்சதும் வாங்குபவர்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் முதல் வேலை. ஏன்னா வாங்குபவர் இப்போது சொத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர் மற்றும் உரிமையின் ஆதாரமாக அசல் ஆவணத்தை வைத்திருக்க வேண்டும். இதுதான் முறை. பதிவு செய்யப்பட்ட அசல் ஒப்பந்த பத்திரம், அதாவது அந்த ஒப்பந்த பதிவாளர் வேறு நபரிடமோ ஒப்படைத்தால் அது நெறிமுறையை மீறுவதாகும். சரியான உரிமையாளர் அப்படின்ற முறையில் பதிவாளரிடமிருந்து அதை சேகரிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. நிலைமையை நீங்கள் எவ்வாறு அணுகலாம் என்பதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. நம்பர் 1, உடனடியாக பதிவாளரை தொடர்பு கொள்ளணும். ஆவணம் தவறாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கண்டறிந்தவுடன் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லணும். நீங்கள் சட்டப்பூர்வ வாங்குபவர் மற்றும் அசல் ஆவணம் உங்கள் வசம் இருக்க வேண்டும் என்று கூறி நிலைமையை தெளிவாகவும் உறுதியாகவும் அவங்களுக்கு விளக்கணும். உங்கள் உரிமை கோரலை ஆதரிக்க பதிவு ரசீது மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்களின் நகலை அவங்களுக்கு கொடுக்கணும். 2வது, புகாரையும் பதிவு செய்யணும். என்னென்னா, பதிவாளர் ஒத்துழைக்கலை அல்லது ஆவணத்தை மீட்டெடுக்க முடியலை என்றால் பதிவுத்துறையில் உள்ள உயர் அதிகாரிகளிடம் முறையாக எழுத்துப்பூர்வ புகாரை பதிவு செய்யணும். எழுத்துப்பூர்வமாக பதிவு தேதி, ஆவண எண் மற்றும் ஆவணம் தவறாக ஒப்படைக்கப்பட்ட நபரின் பெயர் உள்ளிட்ட வழக்கின் உண்மைகளை தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஆவணத்தின் மூலப்பிரதியை மீட்டெடுத்து உங்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளல் அந்த கடிதத்தில் இருக்கணும். 3வது, அதையும் மீறி போனால் சட்ட உதவியை தேடுறது தப்பில்லை. அதாவது மற்ற அனைத்து தோல்வியுற்றால் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை அணுக வேண்டும். உங்கள் சட்ட உரிமைகளை புரிந்து கொள்ள ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு உதவ முடியும் மற்றும் உங்கள் ஆவணத்தை மீட்டெடுப்பதற்கான சிறந்த நடவடிக்கை குறித்து உங்களுக்கு வழிகாட்ட முடியும். சட்ட அறிவிப்புகளை உருவாக்கவும் தேவைப்பட்டால் வழக்கு தாக்கல் செய்யவும் அவை உங்களுக்கு உதவக்கூடும். இதில் முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகல்களை வைத்திருங்கள். விற்பனைக்கான ஒப்பந்தம், விற்பனை பத்திரம் மற்றும் பதிவு ரசீது உள்ளிட்ட சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் எப்போதும் வச்சிருக்கணும். நீங்கள் வில்லங்கச் சான்று, சொத்தில் தற்போதுள்ள உரிமை அல்லது அடமானங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த பதிவுக்கு பிறகு ஒரு வில்லங்கச் சான்றிதழை பெறுங்கள். சொத்து வரி, சொத்து வரிகள் புதுப்பித்த தேதி வரை செலுத்தப்பட்டு நகராட்சி பதிவுகளில் உங்கள் பெயருக்கு மாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். உங்கள் அசல் ஆவணங்களை மீட்டெடுப்பதில் செயலில் மற்றும் விடாமுயற்சியுடன் இருப்பது முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கும் சொத்து தொடர்பான எதிர்கால பரிவர்த்தனைகளுக்கும் இந்த ஆவணங்கள் இன்றியமையாதவை. புரியுதா? ஏன்னா உங்கள் பிரச்சனை தொடர்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள பதிவுத்துறையின் உயர் அதிகாரிகள் இருக்காங்க, முக்கியமான ஆளுங்க. அவங்க யார், அவங்கள எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த காணொளி மூலமா நான் உங்களுக்கு விளக்குறேன்.
தயவு செஞ்சு குறித்து வச்சுக்கோங்க. 1. மாவட்ட பதிவாளர். மாவட்ட பதிவாளர் ஒரு மாவட்டத்தின் பதிவுத்துறையின் தலைவர் ஆவார். இவர்கள் தங்கள் அதிகார எல்லைக்குட்பட்ட அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் மாவட்ட பதிவாளர் ஒரு மாவட்ட பதிவுத்துறையின் தலைவர் ஆவார். இவர்கள் தங்கள் அதிகார எல்லைக்குட்பட்ட அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களின் செயல்பாடுகளையும் மேற்பார்வையிடுகின்றனர். இது மாவட்ட பதிவாளருக்கு பற்றிய ஒரு குறிப்பு. அடுத்தது அதிலேயே ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் முதலில் உங்கள் புகாருடன் மாவட்ட பதிவாளரை அணுகணும். 2வது, பதிவுத்துறை தலைவர். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பதிவுத்துறை தலைவர் ஆவார். மாவட்ட பதிவாளரின் பதிவில், அதாவது மாவட்ட பதிவாளரின் பதிலில் அவங்க அனுப்புகிறாங்க இல்லையா பதில், அதில் நீங்கள் திருப்தி அடையாவிட்டால் அல்லது பிரச்சனை பாரதூரமான இயல்புடையதாக இருந்தால் உங்கள் முறைப்பாட்டை பதிவுத்துறை தலைவரிடம் தெரிவிக்கலாம். இது 2வதாச்சு. 3வது, அரசு செயலாளர், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. இதில் மாநில அரசு அளவில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் தலைவராக இருக்கும் மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அரசு செயலாளர். இது துறையின் மிக உயர்ந்த அதிகாரம். மற்ற எல்லா வழிகளும் தீர்ந்துவிட்டால் நீங்கள் அவர்களை அணுகலாம். ஓகேவா? என்னுடைய தொடர்பு விவரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு பதிவுத்துறையின் tnreginet.gov.in அப்படின்ற வலைத்தளத்தில், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாவட்ட பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் பதிவுத்துறையின் தலைவரின் தொடர்பு விவரங்களை நீங்கள் பெற முடியும். அரசு செயலாளரின் தொடர்பு விவரங்களை தமிழ்நாடு அரசு இணையதளத்தில், அதாவது www.tn.gov.in இதில் நீங்கள் காணலாம். முக்கியமாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் போது எப்போதும் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் இருங்கள். ஆனால் உங்கள் பிரச்சனையையும் நீங்கள் தேடும் நிவாரணத்தையும் தெரிவிப்பதில் உறுதியாக இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இந்த அதிகாரிகளை எப்போ தொடர்பு கொண்டாலும் சரி, கண்ணியமாகவும் இருக்கணும், மரியாதையுடனும் இருக்கணும். ஆனால் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தேடும் நிவாரணத்தையும் தெரிவிப்பதில் உறுதியாக தெளிவாகவும் இருக்கணும். அடுத்தது, உங்கள் உரிமை கோரலை ஆதரிக்க தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் தகவல்களை அவர்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் நல்லாயிருக்கும். தொடர்பு கொண்ட தேதிகள், நீங்கள் பேசிய அதிகாரிகளின் பெயர்கள் மற்றும் நீங்கள் பெற்ற பதில்கள் உள்பட உங்கள் அனைத்து தகவல் தொடர்புகளின் பதிவுகளையும் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த லெட்டரு ப்ளஸ் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண தேதி, நீங்கள் எந்தெந்த அதிகாரிகளோடலாம் ஃபோனில் பேசியிருப்பீங்க, அதோடய ரெக்கார்டிங்ஸு, ப்ளஸ் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிச்ச அந்த டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையும் வச்சிருக்கணும். நீங்கள் திருப்திகரமான ஒரு தீர்வை பெறும் வரை விடாமுயற்சியுடன் இருப்பது, உங்கள் முறைப்பாட்டை பின்தொடர்வதும் முக்கியமானது அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது, உங்கள் அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் தவறாக ஒப்படைக்கப்பட்ட பிரச்சனை தொடர்பாக பதிவுத்துறையில் உங்கள் உயர் அதிகாரிகள் முறையான எழுத்துப்பூர்வ புகாருக்கு மாதிரி படிவம் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனுடைய முறையான எழுத்துப்பூர்வமான புகாருக்கு மாதிரி வடிவம் இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் பெயர்,
உங்கள் முகவரி, உங்கள் தொலைபேசி எண், உங்கள் மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் கீழே தேதி வரணும். அப்புறம் பெறுநர்னு போட்டு உயர் அதிகாரியின் பதவி எழுதுனா, எடுத்துக்காட்டு மாவட்ட பதிவாளர், பதிவுத்துறை தலைவர், இப்படி போடலாம். அதுக்கடுத்தது உயரதிகாரியின் அலுவலக முகவரி எழுதணும். அதுக்கப்புறம் பொருளில் என்ன எழுதணும் அப்படின்னா, சொத்து பதிவுக்கான அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை தவறாக ஒப்படைத்தது தொடர்பாக புகார், ஆவண எண் மற்றும் பதிவு தேதி, இதை பிராக்கெட்டில் குறிப்பிடணும் பொருளில். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. மதிப்பிற்குரிய ஐயா அல்லது ஒரு ஸ்லாஷ் போட்டு மேடம், நான் அப்படின்னு எழுதி உங்களுடைய பெயரை ப்ராக்கெட்டில் போடணும். மகன், மகள், மனைவி அல்லது தந்தை, கணவரின் பெயர், உங்கள் முழு முகவரி, வசிப்பவர். ஒரு சொத்தின் பதிவு மற்றும் அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை தவறாக ஒப்படைப்பது தொடர்பான ஒரு தீவிர பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பதிவு தேதி போட்டு, நான் ஒரு நிலத்தை சார்பதிவாளர் அலுவலகத்தின் பெயர், ஆவண எண், இதெல்லாம் குறிப்பிட்டு உடன் பதிவு செய்தேன். சொத்து விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு போட்டு 2 புள்ளியை வச்சு கீழே ஒரு புல்லட் பாயிண்ட்டை கொடுத்து இடம் மற்றும் அளவு உட்பட சொத்தின் சுருக்கமான விளக்கம், அந்த சொத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கணும். விற்பனையாளரின் பெயர் அதை எழுதணும். அதாவது இடம் மற்றும் அளவு உட்பட்ட சொத்தின் சுருக்கமான விவரம்னா அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட்டை பார்த்தா தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்குன்னு சொல்லி கொடுத்து தெற்கு அப்படின்லாம் போட்டு எது ஃப்ரண்ட்டு, பேக்கு, இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பத்திரத்தில் இருக்கும். அந்த டீட்டெயில் எழுதி விற்பனையாளருடைய பெயர் எழுதணும். அதுக்கப்புறம் பதிவு முடிந்ததும் அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் சொத்தின் வாங்குபவர் மற்றும் சட்டப்பூர்வமான உரிமையாளராக எனக்கு உரிமையானது. தவறுதலாக ப்ராக்கெட்டில் அதிகாரியின் பெயரை போட்டு, தெரிந்தால் அதிகாரியின் பெயரை போடலாம். மூலம் ப்ராக்கெட்டில் ஒப்படைக்கப்பட்ட நபரின் பெயர், ஒப்படைக்கப்பட்டது. எனது உரிமையாளர் என்பதற்கான ஆதாரமாக பதிவு ரசீதின் நகலை இணைத்துள்ளேன். இந்த தவறை சரி செய்ய நான் உடனடியாக சார்பதிவாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டேன். அந்த தொடர்பு தேதி ப்ராக்கெட்டில் வரணும். அன்று. இருப்பினும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட பதிலை விவரிக்கவும். எடுத்துக்காட்டு, அவர்களால் ஆவணத்தை மீட்டெடுக்க முடியவில்லை அல்லது அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? நான் சொத்தின் சரியான உரிமையாளர், மேலும் சட்ட முறைகளை முடிக்கவும் எனது உரிமையின் ஆதாரமாக அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் தேவைப்படுகிறது. இந்த முக்கியமான ஆவணம் தவறாக ஒப்படைக்கப்பட்டது எனக்கு கணிசமான அசௌகரியத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1. அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை உடனடியாக மீட்டெடுக்கவும். ப்ராக்கெட்டில் அது தவறாக ஒப்படைக்கப்பட்ட நபரின் பெயரை எழுதணும். நம்பர் 2, அசல் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை சரியான உரிமையாளரான என்னிடம் விரைவில் ஒப்படைக்கவும் அப்படின்றத அதில் குறிப்பிடணும். எனது முறைப்பாட்டுக்கு ஆதாரமாக பின்வரும் ஆவணங்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு போட்டு, அப்புறம் புல்லட் பாயிண்ட் போட்டு பதிவு ரசீதின் நகல், வேறு ஏதேனும் துணை ஆவணங்கள் இருந்தால் அது சம்மந்தப்பட்டது அதை இணைக்கணும். இந்த விஷயத்தில் உங்கள் உடனடி நடவடிக்கையை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி அதில் எழுதிட்டு நன்றி தெரிவித்து தங்கள் உண்மையுள்ள உங்கள் கையொப்பத்தை போடணும், உங்கள் பெயரை போடணும். அதுக்கு கீழே முக்கியமான பரிசீலனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். குறிப்பிட்டதாக இருங்கள். தேதிகள், பெயர்கள், ஆவண எண்கள் மற்றும் நிகழ்வுகளின் தெளிவான விளக்கம் உட்பட அனைத்து தொடர்புடைய விவரங்களையும் வழங்கவும்.
ரெண்டாவது, உங்கள் கோரிக்கையை தெளிவாக கூறுங்கள். உயரதிகாரி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக அந்த லெட்டரில் குறிப்பிடப்படணும். மூன்றாவது, துணை ஆவணங்களை அதில் வந்து இணைக்கணும். பதிவு ரசீது, விற்பனை பத்திரம் கிடைச்சா மற்றும் உங்கள் உரிமை கோரலை ஆதரிக்கும். வேறு எந்த ஆவணங்களின் நகல்களையும் சேர்க்கவும் அசல் ஆவணங்களை அனுப்ப வேண்டும். ஒரு நகலை வைத்திருங்கள். புகாரின் நகல் மற்றும் உங்கள் பதிவுகளுக்கான அனைத்து இணைப்புகளையும் வச்சிருக்கணும். பின்தொடர்தல். ஒரு நியாயமான நேரத்திற்குள் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் உயர் அதிகாரியுடன் பின்தொடரவும் ஒரு கண்ணியமான நினைவூட்டல் உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கடிதத்துடைய ஒரு கோட்பாடு. அதுக்கப்புறம் மொழி. உதாரணம், ஆங்கிலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வசதியாக இருந்தால் புகாரை தமிழில் எழுதலாம். அதுக்கடுத்தது நிலவில் வச்சுக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி படிவம். உங்கள் வழக்கின் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் நீங்கள் அதை மாற்ற வேண்டியிருக்கலாம். ஒரு வழக்கறிஞருடன் கலந்தாலோசிப்பது எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பதிவு அதிகாரிகளிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டால் மிகவும் பயனுள்ள புகாரை உருவாக்கவும் சட்ட செயல்முறை மூலம் உங்களுக்கு வழிகாட்டவும் அவை உங்களுக்கு உதவக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஸோ இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே எப்போதுமே நீங்கள் வந்து அதை செயல்படும் போது ரொம்ப கூர்மையாக கவனித்து இந்த லெட்டரெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை செயல்பட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளவும் நம்ம வந்து கவனம் வச்சுருந்து அதை வந்து நீங்கள் பண்ணால் தான் வந்து அது சரியாக இருக்கும். எனவே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் கட்டண ரசீது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வச்சுருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. சரிங்களா? இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு காணொளி மூலமாக இன்னொரு சப்ஜெக்டோடு நான் வந்து உங்களை அணுகிறேன். நன்றி, வணக்கம்.